எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 66 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஐ கிளாட் மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி அவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக். த திங் இஸ் ஜெர்ம். அதாவது ஒரு விஷயம், கிருமி. இப்போல்லாம் வந்து மழை காலத்தில் அதிகமாக வந்து கிருமி வந்து அட்டாக் பண்ணுது. ஜெர்ம்ஸ், கிருமிகள் நிறைய இருக்கிறதுனால மக்கள் உஷாராக இருக்கணும். ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா, இந்த கிருமி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லா நோய்க்கும் காரணம். அதை அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். தொற்று இது மூலயமா தான் எல்லா நோய்களும் பரவுது. இந்த அமீபா இருக்கு இல்லைங்களா, அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பரவுகிறது. அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஃபீவர், கோல்டு, காஃப் எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் அட்டாக் ஆச்சுன்னா அது மூலிமா ஈஸியாக தொற்று பரவும். தொற்று பரவுறது மூலிமா நமக்கு எல்லா வியாதிகளும் வரும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம உயிருக்கே ஆபத்துங்க. அமீபா நோய் வந்து மூளையை உண்ணும் நோய், வேகமாக பரவிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். கிருமியிலேருந்து நம்ம எப்படி நம்மளை சேஃப்டி பண்ணுறது? இந்த குளம், குட்டை, ஆறு, நீர்வீழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் குளிக்கும்போது ப்ளீஸ் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா உங்களுடைய மூக், நோஸ், ஸோ காது, இயர், இது ரெண்டுமே வந்து க்ளோஸில் இருக்கணும். க்ளோஸில் இருந்துட்டு நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு சேஃப்டியும் கூட. கொஞ்ச நாளைக்கு இந்த மழை காலத்தில் நீங்கள் வெளி இடங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், குளிக்காமல் இருக்கலாம். ஏன்னா இந்த தொற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம், குட்டையில் சுற்றி அந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகளில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயமும் வந்து நாம் எதுக்காக சொல்கிறோன்னா, அலர்ட்டாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். கிருமியில் வந்து நம்ம தாக்கப்பட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தென் மஸ்கிட்டோ, கொசு வந்து கடிக்காமல் பார்த்துக்குங்க, பாதுகாப்பாக இருங்க. சிவகாய்ஸ் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் கிருமி, அதாவது ஜெர்ம்ஸ், கிருமிகள், இதிலேருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கணும் தான் என்னுடைய வீடியோ. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தெரிந்தவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பதிவு மூலயமா ஒரு ஆள் அலர்ட்டாக இருந்தாலும் ஐ ஹாப்பி. See you later, உங்கள் சுகன்யா. See you later guys, உங்கள் சுகன்யா.